வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம NCERT 8th ஜியோகிரஃபியில் சாப்டர் 3 அதாவது மினரல்ஸ் அண்ட் பவர் ரிசோர்ஸஸில் பார்ட் 2 வந்து கவர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸ் அதாவது லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா மினரல்ஸ் அண்ட் பவர் ரிசோர்ஸஸில் பார்ட் 1 வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்ட் 1ல் வந்து பார்த்துருந்தோம்னா நம்ம மினரல்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். சரிங்களா, கம்ப்ளீட்டாக மினரல்ஸ்னால் என்ன, அது என்னென்ன மாதிரியான டைப்ஸில் இருக்குது, எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடணும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் ரிசோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ பவர் ரிசோர்ஸஸில் என்னென்ன மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ஒரு பவர் ரிசோர்ஸஸ்க்கும் என்னென்ன மாதிரியான யூசஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பவர் ரிசோர்ஸஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இதை பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம மினரல்ஸ் அண்ட் பவர் ரிசோர்ஸஸில் பார்ட் 2 வந்து கவர் பண்ண போகிறோம். சரிங்களா, இன்கேஸ் நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கான அந்த ஒரு ஃபுல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம முன்ன பார்த்த ஒரு சில விஷயங்களை இங்கே வந்து ரிலேட் பண்ணுவோம், அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோ இந்த பவர் ரிசோர்ஸஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ தட் 20 minutes ஒன்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டு பவர் ரிசோர்ஸ். ஸோ பவர் இல்லைனா எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப்ஸ். சரிங்களா, ஸோ நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அப்படிங்கிறது ஒரு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரிங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் பவரை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம பவரை வந்து பயன்படுத்துகிறோம். ஈவன் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கக்கூடிய செல்ஃபோன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் பவர் வந்து தேவைப்படுது. சேம் கோஸ் ஃபார் வெஹிக்கிள்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூட்டி, கார், ஏரோப்ளைன், ட்ரெயின் எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து தேவைப்படுது. ஸோ இப்படி அந்த தேவைப்படக்கூடிய பவரை எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பவர் ரிசோர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பவர் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக வந்து பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் பவர் ரிசோர்ஸ் அப்படின்ட்டு நம்ம 2 டைப்பாக வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்வென்ஷனலில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஆஃப்டர் தட் நான் கன்வென்ஷனலில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்வென்ஷனல் சோர்ஸ். ஸோ கன்வென்ஷனல் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விச் ஹாவ் பீன் இன் காமன் யூஸ் ஃபார் லாங் டைம். சரிங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனல் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எந்த ஒரு பவர் ரிசோர்ஸை நம்ம ரொம்ப காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமோ, நிறைய பேர் ரொம்ப காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிசோர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆர் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கன்வென்ஷனல் சோர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபயர்வுட் வரும், ஃபாசில் ஃபியூவல் வரும், ஹைட்ரோ ஃபியூவல் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனலில் வரும். இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப் டைப்ஸ் வந்து வரும். சரிங்களா, ஸோ ஒரு கன்வென்ஷனல் சோர்ஸையும் தனித்தனியாக இன்டெப்த்தாக வந்து கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயர்வுட். ஸோ ஃபயர்வுட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஜென்ரலாக வந்து ஃபயர்வுட்டை குக்கிங்காகவும், வாட்டர் ஹீட்டிங், மில்க் ஹீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துவோம். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் more than 50% of villages were depend on firewood for their energy source. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 50% மேற்பட்ட கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எனர்ஜி சோர்ஸ்க்கு வந்து ஃபயர்வுட்டை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஃபயர்வுட். ஸோ இந்த ஒரு ஃபயர்வுட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா more than 50% of the villages acquire energy from firewood அப்படின்னு எழுதியிருக்குமா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம சொசைட்டியில் எழுதலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி கேட்குறாங்க அப்படின்றப்போ அங்கே எழுதலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்மளால் எழுத முடியும் மெயின்ஸில். சரிங்களா, அடுத்து வந்து ஃபாசில் ஃபியூவல். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபயர்வுட் பார்த்தோம். இப்போ ஃபாசில் ஃபியூவல் வந்து பார்க்க போகிறோம். ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னா remains of plant and animals buried under earth which constantly undergoes heat and pressure for millions of years and then it converts into fossil fuels. சரிங்களா, ஸோ அந்த ரிமைன்ஸ் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸாக கன்வெர்ட் ஆகும். எப்படி, இப்போது ஒரு பர்டிகுலர் லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மவுண்டெயின் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மவுண்டெயின் வந்து நார்மல் மவுண்டெயினாக இருக்கலாம்,
ஆர்எல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்கானிக் எரப்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மவுண்டெயினாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மவுண்டெயினோட ஃபுட் ஹில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபுட் ஹில்ஸில் வந்து நிறைய பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போது பிளான்ட்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பிளான்ட் அண்ட் அனிமல் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த பர்டிகுலர் மவுண்டெயினில் இருந்து எரோடாகி வரக்கூடிய சாயில் இல்லை இந்த மவுண்டெயின்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வல்கானிக் எரப்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புதஞ்சிரும். ஸோ இப்போது அந்த பர்டிகுலர் அனிமல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இறந்துருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் எரோஷனில் வரக்கூடிய மெட்டீரியலில் வந்து அப்படியே புதஞ்சிரும். ஸோ இப்படி புதையும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த லேயரில் கண்டினியூஸாக நிறைய வருஷத்துக்கு மறுபடியும் அந்த சாயிலோட லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பர்டிகுலர் சாயில் லேயர் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பர்டிகுலர் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லேயரில் போய் செட்டில் ஆகிடும். இப்போது நிறைய லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மிட் போர்ஷனில் இருக்கக்கூடிய லேயரில் இந்த ஒரு பிளான்ட் அண்ட் அனிமல் வந்து பார்த்திங்கன்னா புதஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பிளான்ட் அண்ட் அனிமல் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல்ஸாக மாறும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் பிளான்ட் அண்ட் அனிமல் வந்து புதையும் போது அது மேலே நிறைய சாயில் லேயர்ஸ் வந்து வருது இல்லைங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் சாயில் லேயர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு லேயருக்கு மேலேயும் அது வந்து செடிமெண்ட் ஆகிட்டே இருக்க இந்த பர்டிகுலர் டெட் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷரும் ஹீட்டும் வைஸ் வெர்சா. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி ஹீட்டும் ப்ரெஷரும் வந்து காமனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த பர்டிகுலர் பிளான்ட் அண்ட் அனிமல் ரிமைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸாக கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபாசில் ஃபியூவல்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம 3 காமன் கேட்டகரியாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா கோல், செகண்ட் ஒன் பெட்ரோலியம், தேர்ட் ஒன் நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபாசில் ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் எனர்ஜிக்கு இது வந்து ஒரு மெயின் சோர்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. எது அப்படின்னா இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபாசில் ஃபியூவல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோட ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோட ரிமைன்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வந்து ரிவைவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு ப்ரீ ஹியூமன் எராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் இல்லைனா அனிமல் வந்து ஒரு டிசாஸ்டரில் வந்து பரி ஆகிருக்கும். ஸோ இப்போது கான்ஸ்டண்ட்டாக இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இட் டுக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் சரிங்களா. ஸோ ஒரு 10 லட்சம் வருஷம் ஆனால் தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கா இருக்குது. ஆஃப்ரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, அதாவது ஃபாசில் ஃபியூவல்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு அகெயின் இட் டுக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபாசில் ஃபியூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் அ லிமிட்டட் ரிசர்வ் சரிங்களா. ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருக்குது. ஒன்ஸ் இதை எடுத்துட்டோன்னா அதை நம்மளால் ரீஃபில் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் லிமிட்டேஷன் தான் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபாசில் ஃபியூவல்ஸோட கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷனை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்குது சரிங்களா. அதாவது இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு 10 மில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த கிரியேஷன் ப்ராசஸை விட நம்மளோட கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. அந்த பொருள் கிரியேட் ஆகிறத விட நம்ம வந்து செலவு பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபாசில் ஃபியூவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொரிங்கா ட்ரீ இருக்குது, அதாவது ஒரு முருங்கை மரம் இருக்குது. ஸோ இந்த முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீஃப் வரும். ஸோ மொரிங்கா ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லீஃபையே வந்து ஃபுட்டாக வந்து கன்சியூம் பண்ணுவோம். ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் வந்து ஏபி அப்படின்ட்டு 2 வீடு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 2 வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொரிங்கா ட்ரீ இருக்குது. ஸோ இந்த 2 வீட்டில் இருக்கக்கூடிய பீப்புளோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த ஹவுஸ் ஏல வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க, வேறாஸ் ஹவுஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹவுஸ் ஏல இருக்கிறவங்க அந்த மொரிங்கா ட்ரீயோட அந்த லீஃப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கன்சம்ஷனுக்காக அப்பப்போ பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் பிலையும் வந்து மொரிங்கா லீஃபை வந்து பறிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது அந்த பர்டிகுலர் முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஏல இருக்கக்கூடிய முருங்கை மரம் இருக்குது இல்லைங்களா, அதில்
ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லீஃப்லேருந்து அவங்க கொஞ்சமான இலையை தான் பறிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 2 பேருக்கு எவ்வளவு வந்து ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் அவங்க மொரிங்கா லீஃபை வந்து அங்கேருந்து பறிப்பாங்க. ஆனால் இந்த ஹவுஸ் பியில் இருக்கக்கூடிய அந்த மொரிங்கா ட்ரீ இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரீலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீஃபை வந்து பறிப்பாங்க. ஏன்னா ஹவுஸ் பியில் கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. 8 பேருக்கு நிறைய லீஃப் வந்து தேவைப்படும். ஸோ இந்த 2 மொரிங்கா ட்ரீயும் கான்ஸ்டண்ட்டாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஹவுஸ் ஏல இருக்கக்கூடிய அந்த மொரிங்கா ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலை இருக்கும். வேற ஹவுஸ் பியில் இருக்கக்கூடிய அந்த மொரிங்கா ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகும்னா, ஹவுஸ் பியில் இருக்கக்கூடிய அந்த மொரிங்கா லீஃப் இருக்குது இல்லைங்களா, அது பூரா வந்து பறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மொரிங்கா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்? அங்கே வந்து பாப்புலேஷன் அதிகம், அதனால் நிறைய மொரிங்கா லீஃப் வந்து தேவைப்படுது. அதனால் அந்த பர்டிகுலர் மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மொரிங்கா லீஃபையும் வந்து அவங்க வந்து பறிச்சிட்றாங்க. சரிங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த முருங்கை மரத்தில் இலையே இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மொரிங்கா லீஃப் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரிசோர்ஸ். ஹவுஸ் பியில் நிறைய பாப்புலேஷன் இருக்குது. அதனால் அந்த பர்டிகுலர் மொரிங்கா லீஃப் வந்து ஜென்ரேட் ஆகிறத விட கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? இலை வந்து வளர்கிறத விட அந்த வீட்டில் அந்த இலையை பறித்து சாப்பிட்றவங்க ரொம்ப அதிகம். ஸோ இவென்ச்சுவலி ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லா இலையும் வந்து பறிக்கப்பட்டு அந்த செடி வந்து இறந்துடும். வேற ஹவுஸ் ஏல வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பறித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இதனால் அந்த பர்டிகுலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொரிங்கா லீஃப் வந்து மிச்சம் இருக்கும். அதனால் மரம் வந்து க்ரோ ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்மேஷனை விட அதிகப்படியாக வந்து கன்சியூம் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பர்டிகுலர் பெட்ரோல் இல்லைனா வந்து கோல் இல்லைனா நேச்சுரல் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த ப்ரொடக்ஷனை விட நம்மளோட கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் ஃபாசில் ஃபியூல் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதை பற்றி இண்டிவிஜுவலாக டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃபாசில் ஃபியூல் என்ன அப்படின்னா கோல். சரிங்களா? ஸோ கோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் abundantly found fossil fuel, it used as domestic fuel. சரிங்களா? ஸோ இந்த கோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபாசில் ஃபியூவல்ஸ். அதே மாதிரி இதை வந்து டொமஸ்டிக் ஃபியூவலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டொமஸ்டிக்கில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது அயர்ன் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இவங்கெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் கோலை வந்து அவங்களோட அந்த பர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் என்ஜின். சரிங்களா? ஸோ ஸ்டீம் என்ஜின்லேயும் இந்த கோல் வந்து அதிகப்படியாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் கோலை பர்ன் பண்ணி வரக்கூடிய ஹீட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி வாட்டரை வந்து வேப்பராக்கி அந்த வாட்டர் வேப்பர்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்படி அந்த கோல்லேருந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த கோல் அப்படிங்கிற விஷயம் ஃபார்ம் ஆகி மில்லியன் இயர்ஸ் ஆகுது. சரிங்களா? 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதனால தான் வந்து இந்த கோலை நம்ம நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா அது சீக்கிரத்திலே எக்ஸாஸ்ட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் கோல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல் அப்படிங்கிறது ஜெயண்ட் ஃபர்ன்ஸ் அண்ட் ஸ்வாம்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த பெரிய பெரிய ஸ்வாம்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இந்த சுந்தர்பன் ஃபாரஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான ரீஜியன்ஸ். ஸோ அங்கே நிறைய வெஜிடேட்டிவ் கவர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டினால மொத்தமாக வந்து எர்த்துக்கடியில் வந்து பரியாக இருக்கும். ஸோ இப்படி பரி ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு கான்ஸ்டன்ட் ஹீட் அண்ட் ப்ரெஷருக்கு இன்டியூஸ் ஆகி நமக்கு இந்த கோல் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? கோல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பரீடு ட்ரீஸ் அண்ட் பிளான்ட் மெட்டீரியல்ஸில் தான் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த கோலை என்னன்னு சொல்கிறோன்னா பரீடு சன்ஷைன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த கோலை லீடிங்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சைனா, செகண்ட் ஒன் USA, தேர்ட் ஒன் ஜெர்மனி, ஃபோர்த் ஒன் ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ். இவங்கெல்லாம் லீடிங்காக வந்து இந்த பர்டிகுலர் கோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இந்த கோலை எங்கெங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆர்எல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரணிகஞ்ச், ஜரியா, தந்துபாத் அண்ட் தென் ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்காரோ அப்படிங்கிற ரீஜன்ஸ்லலாம் இந்த ஒரு பர்டிகுலர் கோல் அப்படிங்கிறத நிறையா அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கோல் அப்படின்னா என்ன, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதஞ்சு போன அந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷர் அண்ட் ஹீட்டுக்கு இன்டியூஸ் ஆகும். ஸோ இப்படி இன்டியூஸ் ஆகிறதுனால அந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கோலாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ கோலும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபாசில் ஃபியூவல் என்ன அப்படின்னா பெட்ரோலியம். சரிங்களா? ஸோ முன்ன பார்த்தது கோல், இப்போ பார்க்குறது பெட்ரோலியம்.
ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ லாட்டின் வேர்ட். பெட்ரா அப்படின்னா ராக், ஓலியம் அப்படின்னா ஆயில். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பெட்ரோலியம் அப்படிங்கிறதோட இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா ராக் ஆயில். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பெட்ரோலியத்தை நம்ம காரில் வந்து ஃபியூவலாக பயன்படுத்துவோம், சைக்கிளில் வந்து ஸ்குவீக்கிங்காக பயன்படுத்துவோம். அதாவது துரு பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியம் வந்து எடுத்த உடனே நமக்கு பெட்ரோலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து இனிஷியலாக ஒரு பிளாக் லிக்விடாக தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதிலிருந்து தான் நமக்கு பெட்ரோலியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியம் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபவுண்ட் பிட்வீன் லேயர்ஸ் ஆஃப் ராக்ஸ். சரிங்களா? ஸோ முன்ன சொன்ன மாதிரியே தான் அந்த பிளான்ட் இல்லை அனிமல் வந்து புதஞ்சு போய் அதில் நிறைய லேயர்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ராக் லேயர்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கும். ஏன்னா சாயில் வந்து செடிமெண்ட் ஆகி அதிகப்படியான ப்ரெஷர் அண்ட் ஹீட்டுக்கு இன்டியூஸ் ஆனால் அது வந்து செடிமெண்ட்ரி ராக்காகவும் மெட்டமார்ஃபிக் ராக்காகவும் கன்வெர்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுபடி பார்த்தா சாயில் லேயர்ஸ் வந்து கவர் பண்ண அப்புறமா அந்த சாயில் லேயர்ஸ் வந்து ராக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ராக் லேயர்ஸ்க்கு நடுவில் நமக்கு இந்த பெட்ரோலியம் வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டை நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடங்களில் வந்து நம்ம ட்ரில்லிங் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆயில் ஃபீல்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆஃப் ஷோர்ஸ் அண்ட் கோஸ்டல் ஏரியா. ரொம்ப அதிகப்படியாக வந்து பார்த்தோம்னா கோஸ்டல் ஏரியாஸில் தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது ட்ரில் பண்ணி நம்ம இந்த ஆயில் ஃபீல்டிலேருந்து அந்த பிளாக் லிக்விடை வந்து எடுத்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளாக் லிக்விடை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஃபைனரிஸ்க்கு வந்து அனுப்புவோம். சரிங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. எதை ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிளாக் லிக்விட், அதாவது க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த பர்டிகுலர் பிளாக் லிக்விட் அப்படியே எடுக்கிறோம் இல்லைங்களா, ட்ரில் பண்ணி அதை என்னன்னு சொல்லணும்னா க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டீசல், பெட்ரோல், கெரோசின், வேக்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் தென் லூப்ரிகன்ஸ். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் க்ரூட் ஆயிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியம் அண்ட் தென் அதோட டெரிவேட்டிவ்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வேறஸ் முன்னே என்ன பார்த்தோம், கோலை வந்து நம்ம பரீடு சன்ஷைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? வேறஸ் இங்கே இந்த பெட்ரோலியம் அண்ட் தென் அது கூட கிடைக்கக்கூடிய அந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நம்ம பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஈரான், ஈராக், சவுதி அரேபியா அண்ட் தென் குவத்தார். இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களுக்கு அடுத்து அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ஏ, ரஷ்யா, வெனின்சுலா, அல்ஜீரியா. இவங்கெல்லாம் இந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ்க்கு அடுத்தபடியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடியூசர்ஸ். சரிங்களா? இந்த பர்டிகுலர் பெட்ரோலியத்தை இந்தியாவில் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அஸ்ஸாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அஸ்ஸாமில் திக்பாய் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மும்பையில் வந்து பாம்பே ஹை அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பெட்ரோலியத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து இந்த பெட்ரோலியம் மோஸ்ட்டாக வந்து இந்த கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிவரோட டெல்டாஸில் வந்து அதிகப்படியாக அந்த பெட்ரோலியம்கான ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்டா அப்படின்னா என்னன்னு தெரியலனா நம்ம ப்ரீவியஸாக நடத்திருக்கோம். சரிங்களா? அதை வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ். ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், கோல் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து பெட்ரோலியம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நேச்சுரல் கேஸ். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபவுட் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுத்திருப்போம். உங்களுக்கு இப்போ பிரேக் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கிறதோ இல்லை உடம்பை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதோ செஞ்சுட்டு மறுபடியும் வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நேச்சுரல் கேஸ். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த க்ரூட் ஆயிலோட டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, முன்னே பெட்ரோலியம் எடுக்கிறதுக்கோசரம் க்ரூட் ஆயிலை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த க்ரூட் ஆயில்ஸோட டெபாசிட் இருக்கக்கூடிய இடத்துலையே தான் இந்த நேச்சுரல் கேஸும் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் க்ரூட் ஆயிலை நம்ம ட்ரில் பண்ணி சர்ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு வரும்போது அது கூடவே இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் கேஸும் நமக்கு ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா இது வந்து கேஸ் மாலிக்யூல். நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் வழியாக இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த நேச்சுரல் கேஸை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூலாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக இந்த நேச்சுரல் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரஷ்யா, நார்வே, யூகே அண்ட் நெதர்லாண்ட். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். அதே இந்தியாவில் எங்கே இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஜெய்சால்மர் அண்ட் தென் கிருஷ்ணா கோதாவரி டெல்டா, அதுக்கடுத்து திரிபுரா,
அண்ட் தென் ஆஃப் ஷோர்ஸ் ஆஃப் மும்பை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீஜியன்ஸ் வந்து நமக்கு அந்த ஒரு க்ரூட் ஆயில் டெபாசிட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜியனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு நேச்சுரல் கேஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ரொம்ப கம்மியான கண்ட்ரிஸ் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் கேஸ்க்கான ரிசர்வ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லைங்களா, இதையும் நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாகவே வந்து இதுவும் டெப்ளீட் ஆகிடும். ஏன்னா முன்ன சொன்ன மாதிரியே தான். ஏன்னா இதெல்லாம் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படிங்கிறது எப்பயோ ஒரு டைம் நடந்த அந்த நேச்சுரல் கெலாமிட்டினால் புதஞ்சு போன பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். சரிங்களா? அது கான்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சைக்கிளில் டே டு டே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? அது எப்போயாவது ஒரு தடவை தான் நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை தான் நம்ம இப்போ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இது வந்து தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் இது கிரியேட் ஆகிறதுக்கு இட் வில் டுக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும், ஆர் எல்ஸ் இட் வில் டெப்ளீட். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் நேச்சுரல் கேஸை நம்ம பர்ன் பண்ணோம் அப்படின்னா நிறைய டாக்ஸிக் பொல்யூட்டண்ட்டை வந்து அது ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த நேச்சுரல் கேஸை நம்ம ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறதும் ட்ரை ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக நிறைய நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸை வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் சோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிளீனர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் ஃபாசில் ஃபியூவல்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபாசில் ஃபியூவல்ஸ், ஃபயர்வுட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய டாக்ஸிக் பொல்யூட்டன்ட் வந்து ரிலீஸ் பண்ணும் அட்மாஸ்பியரில். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி ஒரு நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கன்வென்ஷனல் ரிசோர்ஸ், ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோ பவர். சரிங்களா? ஸோ இந்த ஹைடல் பவர் ஆர் ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேமில் நிறைய வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த டேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டர்பைனுக்கான ஸ்ட்ரக்சரையும் வந்து டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ டேமில் என்ன ஆகும், நிறைய ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரெயின்ஃபால்னால் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அந்த டேம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பாத் வழியாக அந்த வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாட்டரோட அவுட்லெட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டர்பைன் வந்து இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த டர்பைனில் இந்த பர்டிகுலர் வாட்டர் வந்து படும்போது டர்பைன் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது தண்ணி வெளியே போகும்போது அந்த ஒரு பர்டிகுலர் அவுட்லெட்டில் இந்த டர்பைனோட வீலை வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டர்பைனோட வீல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்லேயே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி அந்த டர்பைனோட வீல் வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் டர்பைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய இடங்களில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். சரிங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரோ பவர் வந்து ஒர்க் ஆகும். ஜென்ரலாக டேமில் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை வெளியே விடும்போது வெளியே வரக்கூடிய தண்ணி வந்து அந்த டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஹைட்ரோ பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லைங்களா, ஆர்எல்ஸ் இந்த ஹைட்ரோ பவர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நம்ம ஜென்ரலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் 1/4 ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த மெத்தட், அதாவது ஹைட்ரோ பவராக தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹைட்ரோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், லீடிங்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பருக்வே, நார்வே, பிரேசில் அண்ட் தென் சைனா. இவங்க தான் ரொம்ப அதிகப்படியாக ஹைட்ரோ பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த ஹைட்ரோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ் எங்கெங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பக்ரானங்கல், காந்தி சாகர், நாகார்ஜுனா சாகர், தாமோதர் வேலி, இங்கெல்லாம் அதிகப்படியாக ஹைட்ரோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்வென்ஷனல் சோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பவர் ரிசோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த கன்வென்ஷனல் சோர்ஸஸில் இருக்கக்கூடிய அந்த பவர் ரிசோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பவர் ரிசோர்ஸஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன, இதை பற்றி பார்த்துருவோம். ஸோ கன்வென்ஷனல் சோர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபயர்வுட். ஸோ ஃபயர்வுட் இருக்குது இல்லைங்களா, ஃபயர்வுட் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும், அதே மாதிரி அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஈஸி டு ஆக்சஸ். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்கும், அந்த மரத்தை வெட்டி நம்மளால் வந்து ஃபயர்வுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஈஸியாக எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். அதுக்கடுத்து
இந்த ஒரு பர்டிகுலர் ஃபயர்வுட் வந்து பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். சரிங்களா, நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு சோர்ஸாக அமையுது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதாவது ஃபயர்வுட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த பர்டிகுலர் ஃபயர்வுட்டை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டைம் கன்சூமிங். சரிங்களா, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபயர்வுட்டை நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய டாக்ஸிக் பொல்யூட்டன்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபயர்வுட்டை வந்து பேர்ன் பண்ணும்போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கெட்ட விஷயம் கிடையாது, ஆனால் அதிகப்படியான க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கெட்ட விஷயம். சரிங்களா, ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக வந்து நடத்தியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபயர்வுட்டை பேர்ன் பண்ணுறதுனால இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது ஃபயர்வுட் கலெக்ஷனில் 2 டைப் இருக்குது. நார்மலாக உடஞ்சி விழுந்திருக்கும் இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறது. 2வது டைப் என்னென்னா பிளான்ட் அண்ட் ட்ரீஸை வந்து கட் பண்ணுறது. ஸோ இந்த பர்டிகுலர் செகண்ட் டைப்பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீஃபாரஸ்டேஷன் வந்து நடக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஃபயர்வுட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கோல். ஸோ கோல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கோல் வந்து ரொம்ப அதிகப்படியாக அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கோலை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிங்களா, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணக்கூடிய நிறைய இடங்களில் கோலை தான் வந்து மெயின் பவர் சோர்ஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பொல்யூட்டிங் சோர்ஸ். சரிங்களா, பேர்ன் பண்ணுவோம், பேர்ன் பண்ணால் அது வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பல்கி டு டிரான்ஸ்போர்ட். சரிங்களா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கோல் அப்படிங்கிறத நம்ம நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போது ஒரு குறிப்பிட்ட யூனிட் ஆஃப் பவர் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய கோலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பேர்ன் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் கோலை வந்து நம்ம நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ பல்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம், அதனால் இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஏன் இதை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆயிலை வந்து ட்ரில் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு நேச்சுரல் கேஸும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலோட அட்வான்டேஜ் பார்க்கலாம், அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸோட அட்வான்டேஜ் பார்க்கலாம், அண்ட் தென் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட காமன் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆயிலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஈஸியர் டு டிரான்ஸ்போர்ட். சரிங்களா, ஸோ டேங்க்கில் வச்சே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேற முன்னே நம்ம என்ன பார்த்தோம், கோலில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பேசிஸ் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி. சரிங்களா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் க்ரூட் ஆயில் இல்லை பெட்ரோலியம் இதிலேருந்து நிறைய கெமிக்கலை வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஆயிலோட அட்வான்டேஜ். அடுத்து நேச்சுரல் கேஸோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஈஸியர் டு டிரான்ஸ்போர்ட், அதாவது ஆயிலை விட ஈஸி. ஏன் அப்படின்னா பைப் லைனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஸோ ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து க்ளீனர் தென் ஆயில் அண்ட் கோல். சரிங்களா, இப்போது கோல் இல்லை ஆயிலை நம்ம பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய பொல்யூட்டண்ட்டை விட இந்த ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் கேஸை பேர்ன் பண்ணும்போது வர பொல்யூட்டண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா, அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா சீப்பர் தென் ஆயில். சரிங்களா, இதெல்லாம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட அட்வான்டேஜ். காமனாக இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன் டியூ டு ஆயில் ஸ்பில்லேஜ் அண்ட் கேஸ் லீக்கேஜ். சரிங்களா, ஸோ நார்மலாக இப்போது ஒரு பர்டிகுலர் ஆயில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு கிராக்ஸ் வழியாக லீக் ஆகும். ஸோ லீக் ஆகும்போது ஆயில் என்ன ஆகும், வேப்பர் ஆகும். ஸோ ஆயில் வேப்பர் ஆகும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோட கண்டென்ட்டில் வந்து வேரியேஷன் நடக்கும். சரிங்களா, ஸோ இப்போது உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து மில்க் இருக்குது, அதே மாதிரி 1 லிட்டருக்கு வாட்டர் இருக்குது. ஸோ இப்போது இந்த 1 லிட்டர் மில்க் அண்ட் வாட்டரை நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மில்க் வந்து ஓரளவுக்கு அதோட குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் மில்கில் நிறைய வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு சர்டன் டைமில் அந்த மில்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இல்லாமலே போயிடும், வாட்டர் தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில் வந்து வேப்பர் ஆகி நமக்கு நிறைய பொல்யூட்டண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணும்போது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோட குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். இந்த பர்டிகுலர் பொல்யூட்டிங் கேஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கும். சரிங்களா, இது போக இந்த பர்டிகுலர் பொல்யூட்டன்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த ஆயில் இல்லை நேச்சுரல் கேஸை வந்து பேர்ன் பண்ணும்போது வரக்கூடிய அந்த கார்பன் பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிட் ரெயினை வந்து காஸ் பண்ணும். சரிங்களா, அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் வந்து கலந்து நமக்கு ரெயின்ஃபாலாக வரும். ஸோ தட் நமக்கு ஆசிட் ரெயின் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நியூ ஃபியூவல் இஸ் நாட் ஈஸி. சரிங்களா, இப்போது நம்ம ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா
ஆயிலையும் நேச்சுரல் கேஸையும் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதே மாதிரி நிறைய பயன்படுத்துகிறோம். நம்மளோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இதை வச்சு தான் ஓடுது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சோர்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த டைமில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மேஜர் கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ கடைசியாக வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோ பவர். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் ஃபயர்வுட், கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே பேர்ன் பண்ணக்கூடிய கண்டென்ட். சரிங்களா? இது எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி தான் நம்ம எனர்ஜியை வந்து எடுப்போம். ஸோ பேர்ன் பண்ணும்போது அதில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிட் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட்டிங் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு பொல்யூஷன் இல்லாத ஒரு கன்வென்ஷனல் சோர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து நான் பொல்யூட்டிங். அதே மாதிரி ப்ரொமோட்ஸ் இரிகேஷன் அண்ட் ஃபிஷ்ஷிங். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு டேம் இருக்குது. அந்த டேம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியை வெளியே விடுறோம். தண்ணி வெளியே வர இடத்துல நம்ம டர்பைனை வச்சு அதை ரொட்டேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வெளியே வரக்கூடிய அந்த வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இரிகேஷனுக்கோசரம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி டேமில் வந்து தேங்கி நிற்கும் இல்லைங்களா தண்ணி, அதில் நம்ம ஃபிஷ்ஷிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ரோ பவருக்கோசரம் நம்ம கட்டக்கூடிய டேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷனையும் ஃபிஷ்ஷிங்கையும் வந்து ப்ரொமோட் பண்ணும். அதுக்கடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ரோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீப். சரிங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்பவுமே சீப். சரிங்களா? இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஹைட்ரோ பவரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ இப்போது ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா அந்த டேமில் எவ்வளவு தண்ணி இருக்கணும், எவ்வளவு குவான்டிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி தான் நம்ம டேமை கட்டுவோம். ஸோ அந்த கேல்குலேஷன் அப்போவே அந்த தண்ணி எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும் அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தண்ணி எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாத்தையும் டிஸ்பிளேஸ் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ இப்போது அந்த பர்டிகுலர் பிளேஸை வாழக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க அந்த ரீஜனுக்கு ஒரு லோக்கல் கம்யூனிட்டியாக, ஸோ இவங்களை வந்து ஒரு வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டி. இப்போ ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து எந்த இடங்கள்லாம் தேங்கி நிற்கிதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த டேமுக்கு முன்னாடி தண்ணி போகும் இல்லைங்களா, அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்களையும் அவங்க வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி வேறு இடத்துல வைக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து எக்ஸ்பான்சிவ் டு செட்டப். சரிங்களா? அந்த பர்டிகுலர் டேமை வந்து இனிஷியலாக கட்டுறது அப்படிங்கிறது அதிகப்படியான எக்கனாமிக் அண்ட் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ தட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து கன்வென்ஷனல் சோர்ஸஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கன்வென்ஷனலில் இருக்கக்கூடிய பவர் ரிசோர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஃபயர்வுட், கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் தென் ஹைட்ரோ பவர். அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அகைன் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அகைன் 20 மினிட்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ தட் நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? ஸோ நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நோக்கி ஏன் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போது நார்மலாக இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ரொம்ப அதிகப்படியாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸோட குவான்டிட்டியில் ஷார்ட்டேஜ் வந்து நடக்குது. சரிங்களா? ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இன்க்ரீஸ்டு யூசேஜை நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைமில் எக்ஸாஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஏன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸில் ஃபயர்வுட், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட்டிங் சோர்ஸ். அதனால் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு புது நான் கன்வென்ஷனல் சோர்ஸை தேடி போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படிங்கிறது எங்கெங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சோலார், விண்ட் அண்ட் தென் டைடல். இது போக இன்னும் ஒரு சில நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவபிள். சரிங்களா? முன்ன பார்த்ததெல்லாம் நான் ரெனியூவபிள். ஏன்னா ஒன்ஸ் அது எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது திரும்ப க்ரியேட் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட அந்த லைஃப் ஸ்பேனை விட அது ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்மளோட ஒரு ஆவரேஜ் லைஃப் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 80 to 90 அப்படின்னாலும் இந்த ஒரு பர்டிகுலர் நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு 10 லட்சம் வருஷம் ஆகும். சரிங்களா? ஸோ
ஒன்ஸ் நம்மளோட லைஃப் டைமில் நம்ம அதை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம லைஃப்பில் அதை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு சின்ன டைம் ஸ்பேனில் வந்து அது க்ரியேட் ஆகாது. சரிங்களா? ஸோ தட் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெனியூவபிள். சரிங்களா? வேறஸ் சோலார், விண்ட், டைடல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவபிள். ஏன்னா இப்போ ஒரு நாள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா, அடுத்த நாளும் நம்மளால் அதை வந்து பார்க்க முடியும், அதுக்கு அடுத்த நாளும் பார்க்க முடியும். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி, அதே தான் டைடல் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தட் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா ரெனியூவபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை பற்றி டீட்டெயிலாக வந்து இண்டிவிஜுவலாக கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி என்ன அப்படின்னா சோலார் எனர்ஜி. ஸோ சன்னோட ஹீட் இல்லைனா லைட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு 24/7 வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் சோலார் எனர்ஜியை நம்ம சோலார் செல்லில் வந்து ட்ராப் பண்ணுவோம். ஸோ இந்த சோலார் செல்லில் இந்த எனர்ஜியை ட்ராப் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த சோலார் செல் அப்படிங்கிற விஷயத்தை டெக்னிக்கலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோட்டோவால்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா சன்னோட லைட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த லைட்டில் வந்து ஃபோட்டான்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டான்ஸை இந்த ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ கேப்சர் பண்ணி ஒரு சில ப்ராசஸ்க்கு வந்து அந்த ஒரு ஃபோட்டான்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ அப்படி அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சோலார் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபோட்டோவால்டிக் செல்ஸ், இந்த ஃபோட்டோவால்டிக் செல்ஸை கம்பைன் பண்ணி, அதாவது நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஃபோட்டோவால்டிக் செல்ஸை வந்து கம்பைன் பண்ணி நம்ம சோலார் பேனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த சோலார் பேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் பர்பஸ், லைட்டிங் பர்பஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் சோலார் எனர்ஜியை மோஸ்ட்டாக எந்த கண்ட்ரீஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் தான் மோஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக சன்லைட் வந்து படக்கூடிய ரீஜனில் இருக்கிறதுனால ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் இந்த சோலார் எனர்ஜியை அதிகப்படியாக வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ ட்ராபிக்கல் ரீஜனில் ஏன் சன்லைட் அதிகமாக படுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ சோலார் எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, இது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் சோலார் ஹீட்டர்ஸ், சோலார் குக்கர்ஸ், சோலார் ட்ரையர்ஸ் இதுலேயும் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு சோலார் பேனல்ஸை நம்ம கம்யூனிட்டி லைட்டிங் அண்ட் தென் டிராஃபிக் சிக்னல்ஸ் இதிலெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஒரு பர்டிகுலர் லைட்டிங் அண்ட் தென் சிக்னல்ஸ்க்கெலாம் எலக்ட்ரிசிட்டி வந்து சப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் என்ன அப்படின்னா விண்ட் எனர்ஜி. ஸோ விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்எக்ஸாஸ்டபிள் சோர்ஸ். ஏன் அப்படின்னா விண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும், இன்னொரு இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் வேரியேஷனை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக விண்டு வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ். அதே மாதிரி விண்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கன்சியூம் பண்ணாலும் குறையாது. ஸோ தட் இது வந்து ஒரு இன்எக்ஸாஸ்டபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விண்ட் எனர்ஜியை நம்ம எதில் பயன்படுத்துவோம் அப்படின்னா விண்டு மில்ஸில் வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த விண்டு மில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஃபார் கிரைண்டிங் கிரெயின்ஸ், அதாவது ஏதாவது கிரெயின்ஸை வந்து அரைக்கிறதுக்கோ இல்லை வாட்டரை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு பர்டிகுலர் விண்ட் மில்ஸை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மாடர்ன் டைம்ஸில் இந்த விண்ட் மில்லை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் விண்ட் மில் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கிளஸ்டராக, அதாவது நிறைய விண்ட் மில்லை வந்து ஒரு குறிப்பிட்ட கோஸ்டல் ரீஜன்லேயோ இல்லை மவுண்டெயின் பாசஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் பண்ணுவாங்க. அதாவது நிறைய குரூப் ஆஃப் விண்ட் மில்லை வந்து இந்த கோஸ்டல் ரீஜன் இல்லைனா மவுண்டெயின் பாசஸில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கோஸ்டல் ரீஜன்லேயும் மவுண்டெயின் பாசஸ்லேயும் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடி விண்ட் ப்ளோ வந்து இருக்கும். ஸோ கோஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீஸ் வந்து நிறைய போகும். வேறஸ் மவுண்டெயின் பாசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் கேப் இருக்கும். ஸோ தட் காற்று வந்து வேகமாக போகும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மவுண்டெயின் பாசஸில் வரக்கூடிய அந்த ப்ரீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வீட்லேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காற்று அடிக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜன்னலை வந்து சாத்துறீங்க அப்படின்னா ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப் வழியாக நமக்கு ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக வந்து விண்டு ப்ளோ இருக்கும். நீங்கள் ஜன்னலை ஃபுல்லாக திறந்து வச்சிங்கன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காற்று வராது. ஆனால் ஜன்னல் வந்து ரொம்ப ஸ்லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த சின்ன கேப் வழியாக பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அந்த சின்ன கேப் வழியாக ரொம்ப ஸ்பீடாக காற்று வரும். சரிங்களா? ஏன்னா சின்ன கேப் கம்மியான குவான்டிட்டி தான் வந்து, ஏன்னா சின்ன கேப், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில்
ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து காற்று வந்து போக முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வேரியன்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக காற்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்து மூவ் ஆகும். இதனால் அந்த சின்ன கேப்பில் நமக்கு நிறைய காற்று வந்து வரும். சரிங்களா, சேம் பிரின்சிபல் தான். இந்த மவுண்டெயின் பாசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காற்று வந்து உள்ளே வரும். சரிங்களா, ஒரு நார்மல் எம்டி சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப ஸ்லோவாக பாஸ் ஆகும். வேற அந்த ஒரு பர்டிகுலர் பாத்து வந்து குறையும் போது காற்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டெயின் பாசஸ்லேயும் நமக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி விண்டு ப்ளோ வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் விண்டு ப்ளோனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் விண்டு மில்லில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா, காற்று வந்து படும்போது அந்த விண்டு மில்லில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபேன்ஸ் ரொட்டேட் ஆகும்போது அகெயின் சேம் பிரின்சிபல், மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் விண்ட் ஃபார்மை வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் மோஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நெதர்லாண்ட், ஜெர்மனி, டென்மார்க், யூகே, யூஎஸ்ஏ, ஸ்பெயின் இவங்கெல்லாம் அதிகப்படியாக விண்ட் மில்ஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரீஜன்ஸில் இந்த பர்டிகுலர் விண்ட் மில்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நியூக்ளியர் பவர். சரிங்களா, ஸோ நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் obtained ஃப்ரம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் நியூக்ளியை ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா, ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது எல்லா ஆட்டம்ஸ்லேயும் வந்து எனர்ஜி வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆட்டம்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் நியூக்ளியர் பவரை வந்து நம்மளால் அப்டைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் லைக் யுரேனியம் அண்ட் தோரியம். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு ஆட்டம் மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டு ஆட்டம் மெட்டீரியல்ஸும் ப்ரோக் ஆகும்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செயின் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிரேக்கேஜ் ஆஃப் ஆட்டமை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிஷன் நடக்கும்போது ஒரு ஆட்டம் வந்து பிரேக் ஆகும். ஸோ ஒரு ஆட்டம் பிரேக் ஆகும்போது அதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டமை வந்து பிரேக் பண்ணும். ஸோ இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செயின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செயின் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸான யுரேனியம் அண்ட் தோரியமில் தான் அதிகப்படியாக நடக்குது. ஸோ இந்த ஒரு யுரேனியம் அண்ட் தோரியம்லேருந்து நம்மளால் நிறைய நியூக்ளியர் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு செயின் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டரில் நடக்கும். ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு நியூக்ளியர் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ்ஏ அண்ட் யூரோப். சரிங்களா, இவங்க வந்து ரொம்ப அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேறாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் நியூக்ளியர் பவரை இந்தியாவில் எங்கெங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான சோர்ஸஸ் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான், ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான யுரேனியம் டெபாசிட்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா, அதே மாதிரி கேரளாவில் மோனசைட் சாண்ட்ஸ் அப்படிங்கிற சாண்ட்ஸில் வந்து தோரியம் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ். ஸோ எங்கே வந்து இந்த நியூக்ளியர் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாட்டில் கல்பாக்கம் அப்படிங்கிற ரீஜனில் இந்த பர்டிகுலர் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் தாராப்பூர் அப்படிங்கிற ரீஜனில் இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ராஜஸ்தானில் வந்து பார்த்தோம்னா கோட்டாவில் ரணபிரதாப் சாகர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது. யூபியில் வந்து நரோராவில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கர்நாடகாவில் கைகா அப்படிங்கிற ரீஜனில் இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் இன் இந்தியா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஸோ ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் எர்த். சரிங்களா, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம ஹீட் எனர்ஜியை வந்து அப்டைன் பண்ணுவோம். ஸோ எர்த்தோட அந்த லேயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி எர்த்தோட லேயர்ஸ். ஸோ நம்ம ஒரு லேயருக்கு இன்டீரியராக போக போக, அதாவது கீழே போக போக என்ன ஆகும்னா அந்த எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். சரிங்களா, டெம்பரேச்சர் ஆஃப் இன்டீரியர் எர்த் வில் ரைஸ் வென் வி கோ டீப்பர். நம்ம ஆழமாக போக போக நமக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் டீப்பர் ரீஜியன்ஸில் இன்கேஸ் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் ஆர்எல்ஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து கான்டாக்ட் ஆகும்போது அந்த வாட்டர் என்ன ஆகும்னா பாயில் ஆகி வாட்டர் வேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் வாட்டர் வேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் சர்ஃபேஸ்க்கு வரும். எர்த்தில் இருக்கக்கூடிய கிராக்ஸை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் வாட்டர் வேப்பர் என்ன ஆகும்னா சர்ஃபேஸ்க்கு வர ட்ரை பண்ணும். ஸோ இப்படி சர்ஃபேஸ்க்கு வரக்கூடிய இந்த வாட்டர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா,
ஸோ இந்த பர்டிகுலர் ஹாட் ஸ்ப்ரிங்கை வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேனல் வழியாக மறுபடியும் டர்பைனுக்கு வந்து கொண்டு போய் எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஹாட் ஸ்ப்ரிங் வேறு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா குக்கிங், ஹீட்டிங் அண்ட் தென் பாத்திங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பயன்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜியோதெர்மலை யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஸோ உலகத்திலேயே ரொம்ப அதிகப்படியாக இந்த பர்டிகுலர் ஜியோதெர்மல் பவர் பிளான்ட் வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரி யாருன்னா USA. ஸோ அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நியூசிலாந்து, ஐஸ்லாந்து, பிலிப்பைன்ஸ், சென்ட்ரல் அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து அதிகப்படியாக இந்த ஒரு பர்டிகுலர் ஜியோதெர்மல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷில் மணிகரன் அப்படிங்கிற ரீஜன்லையும் லதக்கில் புகா வேலி அப்படிங்கிற ரீஜன்லையும் நமக்கு இந்த பர்டிகுலர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா டைடல் எனர்ஜி. ஸோ டைடல் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எனர்ஜி விச் வேர் ஹார்வெஸ்டட் ஃப்ரம் டைடு. சரிங்களா? ஸோ டைடை யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைடல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு டைட்னா என்ன அப்படின்னு தெரியலனா நம்ம செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் டைட் நடத்த போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் 8th NCERTக்கு உங்களுக்கு டைடல் ஃபோர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது, டைடு வந்து எப்படி க்ரியேட் ஆகுது அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. டைட்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஸோ இப்போது நம்மளோட பீச் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் கடற்கரையில் நிற்கிறீங்க அப்படின்றப்போ நமக்கு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அட் சம் பாயிண்ட் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போது நீங்கள் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தண்ணி வந்து உங்கள் காலில் வந்து லைட்டாக படும். ஸோ இந்த டைடல் ஃபோர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ரீஜனை தாண்டி வந்து உள்ளே வரும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டைடு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வேவ்ஸ் கிடையாது. வேவ்ஸ் அப்படிங்கிறது அலை. சரிங்களா? அலை அடிக்கிறது வந்து டைடு கிடையாது. டைடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்த வாட்டரும் வந்து நம்மளோட கரைக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து டைடல் ஃபோர்ஸ் வந்து காரணமாக இருக்குது. டைடல் ஃபோர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா டைடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் கரைக்கு உள்ளே வரும். சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டைடல் ஃபோர்ஸ்னால் உள்ளே வருது இல்லைங்களா இந்த வாட்டரை நம்ம ஒரு பர்டிகுலர் நேரோ டேம் வந்து அந்த ரீஜனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இந்த வாட்டரை வந்து நம்மளால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போது இங்கே டேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், வாட்டரை ஹோல்டு பண்ணி வைக்கிறோனாலே அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த ஹோல்டு பண்ணி வச்ச வாட்டரை மறுபடியும் வெளியில் வந்து ஒரு நேரோ ஓப்பனிங் வழியாக ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த டேம்ஸில் இருக்கக்கூடிய அந்த நேரோ ஓப்பனிங்ஸ் வழியாக நம்ம தண்ணியை வெளியே விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வாட்டர் மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா? உள்ளே வந்துட்டு வெளியே வரக்கூடிய அந்த வாட்டர் மூமெண்ட் டியூரிங் அந்த ஹை டைட்ஸ். ஸோ அந்த வாட்டர் மூமெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்படி அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து வெளியே போகும்போது நமக்கு அங்கே அந்த பர்டிகுலர் டேமில் இருக்கக்கூடிய டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து அப்டெயின் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து டைடல் எனர்ஜி. சரிங்களா? இந்த டைடல் எனர்ஜி புரியலனா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தனியாக நடத்துகிறேன். சரிங்களா? இந்த இடத்துல நடத்தணும்னா நம்மளோட டைமை வந்து அது ஹெவியாக ட்ரைன் பண்ணும். ஸோ தட் நம்ம தனியாக நடத்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் டைடல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். சரிங்களா? ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து டைடல் எனர்ஜி ஹெவியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் கட்சில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டைடல் எனர்ஜியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோஸ்ட் இருக்குது இந்தியாவில். ஏன் வந்து கல்ஃப் ஆஃப் கட்சில் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம டைடல் எனர்ஜி நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்தியாவில் வந்து கல்ஃப் ஆஃப் கட்சில் டைடல் எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய டேம்ஸ் இருக்குது. வேற ரஷ்யாலையும் ஃப்ரான்ஸ்லையும் வந்து டைடல் எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய டேம்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனில் நிறைய டைடல் மில்ஸை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டைடல் எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டேம்ஸை என்னென்னு சொல்லுவோம்னா டைடல் மில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதாவது கட்ச், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யாவில் வந்து இந்த டேம்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க எனர்ஜியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா பயோகேஸ். ஸோ பயோகேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பயோகேஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்கானிக் வேஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டெட் பிளான்ட், டெட் அனிமல்
அனிமல் டங், கிச்சன் வேஸ்ட், இது எல்லாமே ஆர்கானிக் வேஸ்ட்டு தான். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயோகேஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பயோகேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கேஷியஸ் ஃபியூவல். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கன்வர்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய ட்ரன்ச் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ட்ரன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரன்ச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பில்டு பண்ணுவோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த ஒரு தண்ணியையும் கிரவுண்டுக்குள்ளே போடாது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா? ஸோ க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 2 இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வெண்ட் வந்து வச்சுருப்போம். அதாவது 2 இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு இன்லெட் அண்ட் தென் ஒரு அவுட்லெட் வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் இன்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த இன்லெட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெட் பிளான்ட், டெட் அனிமல் டங், கிச்சன் வேஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிளேஸில் வந்து நம்ம ஃப்ளோ பண்ண விடும். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரும் வந்து அலோவ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரீஜனில் என்ன ஆகும், இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஆன ரீஜனில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு அனரோபிக் டீகம்போசிஷன் நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனில் நம்ம இன்லெட்டில் எல்லா விதமான ஆர்கானிக் வேஸ்ட்டையும் வந்து ட்ராப் பண்ண அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரீஜனை வந்து நார்மலாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் இந்த அவுட்லெட் இருக்கும் இல்லைங்களா, அவுட்லெட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த 2 இன்லெட் அண்ட் தென் அவுட்லெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டமார்பிக்கல் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதாவது டீகம்போஸ் ஆகும். கீழே இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் வேஸ்டெல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகும்போது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ரெஸ்பிரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் டீகம்போஸ் பண்ண மெட்டீரியல்லேருந்து நமக்கு மீத்தேன் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேஸோட குவான்டிட்டி அதிகமாக உள்ளே வந்து என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹை கம்ப்ரெஸ்டு கேஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த அவுட்லெட் இருக்குது இல்லைங்களா, அந்த அவுட்லெட்டில் நம்மளோட அந்த பர்டிகுலர் குக்கிங் பர்பஸ், லைட்டிங் பர்பஸ், இதுக்கெல்லாம் வந்து அவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பர்டிகுலர் பைப்பை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீத்தேன் மாலிகுல்ஸ் இந்த பைப் வழியாக வெளியே வரும்போது அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பர்பஸ்க்காகவோ இல்லை பர்னிங் பர்பஸ்க்காகவோ பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பயோகேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மீத்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் பயோகேஸ் வந்து கிடைச்சப்புறமா மீதி கீழே இருக்குது இல்லைங்களா அந்த செடிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மென்யூராக இருக்கும். ஏன்னா இது வந்து டீகம்போசிஷன் ப்ராசஸில் தான் இந்த ஒரு பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கீழே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா டீகம்போஸ் ஆகிருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? இந்த பிரேக் டவுன் மெட்டீரியல்ஸில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆர்கானிக் மென்யூர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உள்ளே வந்து இன்புட் கொடுத்தது என்ன, இந்த இடத்துல ஆர்கானிக் வேஸ்ட்டை தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மென்யூர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பயோகேஸில் மோஸ்ட்டாக நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பயோகேஸ் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெட் அனிமல்ஸை வந்து அங்கே வந்து ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக அவங்க வந்து கிச்சன் வேஸ்ட், அனிமல் டங் அண்ட் தென் டெட் பிளான்ட்ஸை வந்து போடுவாங்க. வேற டெட் அனிமல்ஸை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்தியாவில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பயோகேஸ் பிளான்ட்டில் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? ஸோ பயோகேஸ் பிளான்ட்லேருந்து நமக்கு அந்த பர்டிகுலர் பயோகேஸ் கிடைக்கும். அதை வந்து குக்கிங்க்கும் லைட்டிங்க்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ் மெட்டீரியல் ஆர்கானிக் மெட்டீரியல் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயோகேஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அதே மாதிரி ஈக்குவலாக டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விண்ட் எனர்ஜி. ஸோ விண்ட் எனர்ஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நான் பொல்யூட்டிங், அதே மாதிரி லோ காஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒன்ஸ் செட்டப். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விண்ட் எனர்ஜிக்கான அந்த ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ண அப்புறமா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, அதே மாதிரி சேஃப் அண்ட் க்ளீன். சரிங்களா?
ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு விஷயம், அதே மாதிரி க்ளீனான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, விண்ட் எனர்ஜியோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நாய்ஸ் பொல்யூஷன். சிம்பிள். இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஜன்னலை லைட்டாக திறந்து வைக்கிறீங்க அப்படின்னாலே காற்று உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்ட்ரீம் ஆஃப் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபேனில் வந்து காற்று வந்து படும்போது வரும். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த விண்ட்மில்ஸை இனிஷியலாக செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே காஸ்ட்லி, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த விண்ட்மில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ அண்ட் டிவிக்கான ரிசப்ஷன்ஸ், அந்த ரேடியோ வேவ்ஸ்க்கான ரிசப்ஷன்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். அதுக்கடுத்து ஹார்ம்ஃபுல் டு பேர்ட்ஸ். ஆப்வியஸ்லி பேர்ட்ஸ் வந்து பறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேட்ஸில் வந்து பட்டு இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்எக்ஸாஸ்டபிள். ஆப்வியஸ்லி சன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்எக்ஸாஸ்டபிள். அதுக்கடுத்து நான் பொல்யூட்டிங், சரிங்களா. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அதே மாதிரி இதில் வந்து நிறைய டிஃப்யூஸ்டு சோர்ஸ் இருக்கும். ஸோ சோலார் எனர்ஜியில் வரக்கூடிய எல்லா எனர்ஜியும் நம்மளால் பேட்டரியில் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிஃப்யூஸ்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதுக்கடுத்து டைடல் எனர்ஜி. ஸோ டைடல் எனர்ஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நான் பொல்யூட்டிங், இன்எக்ஸாஸ்டபிள். அதாவது சன் இருக்கிற வரைக்கும் டைடும் வந்து இருக்கும். ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா இன்எக்ஸாஸ்டபிள். அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் டைடல் எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைடல் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கும், சரிங்களா. அதுக்கடுத்து டிஃபிகல்ட் டு ஹார்னஸ். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டைடல் ஃபோர்ஸ்னால வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணும், அதாவது வேவ்ஸ், சரிங்களா, அலைகள். ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் டைடல் எனர்ஜி ஹார்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் எனர்ஜியை நம்ம டேப் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப அதிகப்படியான எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஜெனரேட் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். நான் முன்னே சொல்லியிருந்தேன் யுரேனியம் அண்ட் தோரியம் அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், சரிங்களா. ஸோ அந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து பிரேக் ஆன அப்புறமா நமக்கு நிறைய ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஆபத்தான மெட்டீரியல், சரிங்களா. அதுக்கடுத்து ஆப்வியஸாக நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸ்பென்சிவ், சரிங்களா. இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பயோகேஸ். ஸோ பயோகேஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப லோ காஸ்ட், அதே மாதிரி ஈஸி டு ஆப்ரேட், மேக் யூஸ் ஆஃப் பயோ வேஸ்ட், சரிங்களா. வீட்டில் இருக்கக்கூடிய பயோ வேஸ்ட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. வேறஸ் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா காசஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஆப்வியஸாக அதில் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகுதுங்களா. ஸோ அந்த மீத்தேன் லீக் ஆச்சு அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆக்சிஜன் டு மீத்தேன் ரேஷியோ மாறும். அதே மாதிரி இந்த மீத்தேனை நம்ம பர்ன் பண்ணோன்னா என்ன வரும், CO2 வரும். ஸோ CO2 வந்துச்சுன்னா ஆக்சிஜன் டு CO2ஓட ரேஷியோ வந்து வேரி ஆகும். ஸோ எதை பண்ணாலும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் வந்து அதிகமாகும், சரிங்களா, பயோகேஸில். அதுக்கடுத்து ஜியோதெர்மல் எனர்ஜி. ஸோ ஜியோதெர்மல் எனர்ஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா க்ளீன், எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்வேஸ் அவைலபிள், சரிங்களா. இது வந்து ரொம்ப க்ளீனான ஒரு எனர்ஜி, எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு எனர்ஜி, அதே மாதிரி எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. வேறஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லொக்கேட் ஃபார் அவே ஃப்ரம் சிட்டிஸ், ஸோ காஸ்ட்லி டு டிரான்ஸ்போர்ட் த எலக்ட்ரிசிட்டி. சிம்பிள். இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ் எங்கெங்கே பார்த்தோம், லடாக்கில் இருக்குதுன்னு பார்த்தோம், ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டெரைன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் ஒரு மேஜர் சிட்டிக்கு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர்டு எனர்ஜி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிடும், சரிங்களா. ஸோ அந்த ஒரு டிஃப்யூஷனால் பேட்டரியிலேருந்து நிறைய எனர்ஜி வந்து லீக் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நான் கன்வென்ஷனல் சோர்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 2 வீடியோவும், அதாவது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லெசனை வந்து ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. நோட்ஸ் எடுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை எப்படி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
எனர்ஜி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலர் எனர்ஜியை வந்து அப்டைன் பண்ணுறது இல்லை ஹார்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க், இல்லைனா ஒரு காஸ்ட்லியான டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் எனர்ஜியை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூனிட் ஆஃப் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு அட்வைஸ். சரிங்களா? எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த லெசனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட படிக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை பர்டிகுலர் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து எழுதுனீங்கன்னா நான் அதை வந்து ஹைலைட்டட் கமெண்டில் வந்து கொடுத்துருவேன். ஸோ தட் புதுசாக வர்றவங்க உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு எந்த இடத்துல மிஸ்டேக்கோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் அது வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஃபைனலாக நம்ம சேனல் எஜுகேஷன் மேட் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் கீழே டெலகிராம், இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.